ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தானிஷ் ஸ்மார்ட் கிராஃப்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஸோ காரெல்லாம் வெளியே எடுத்து நிறுத்தியாச்சு. இப்போ வாங்க போகலாம். நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஹோட்டலில் நாங்கள் நிறுத்தி சாப்பிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயிலில் தான் நாங்கள் எங்களோட பால் குடத்தை எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புவோம். ஸோ எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. யாரெல்லாம் பால் குடம் எடுக்கிறாங்களோ இப்போ வந்து கிளம்ப போகிறாங்க. இந்த வருஷம் எங்கள் கோயிலில் வந்து புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலங்கை கட்டி டான்ஸ் ஆடுறது தான். ஸோ அதில் வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கோயிலேருந்து கிளம்பி நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே நின்று டான்ஸ் ஆடிட்டே வருவாங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அதுக்கப்புறம் காரில் ஏறியாச்சு. நம்ம விலாக் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எடுப்போம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் பேசிகிட்டு இருக்க டைமே பின்னாடியும் வந்து சாமியே நம்ம கூட வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ நானும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு நடந்தே போய்கிட்டு இருக்கேன். ஸோ கோயிலை ரீச் ஆகிட்டு பார்க்கலாம். அவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் கோயிலை ரீச் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து தனியாக ஒரு பெரிய குடத்துல வந்து பால் எப்போவுமே கொடுப்போம். ஒரு 18 லிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாலை வந்து நாங்கள் தயார் பண்ணுறதுக்காக கார்லேருந்து பாலெல்லாம் எடுத்து அதை வந்து குடத்துலலாம் ஊற்றி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த குடத்தை செல்விமா அப்படியே அல்லாக்கா தூக்கிட்டு சாமி கிட்ட கொண்டு போய் வைக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. இந்த குடம் உண்மையாலே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் சாமிகிட்ட கொடுத்தாச்சு. யூஸ்வலாக எங்கள் கோயிலில் அபிஷேகம் பார்க்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா அப்படி அடித்து பிடிச்சி எல்லாரும் அபிஷேகம் பார்த்துட்ருப்பாங்க. அதுலேயும் எப்படியோ உங்களுக்காக ஒரு 2 ஷார்ட் வீடியோ எடுக்கணுன்னு கஷ்டப்பட்டு எடுத்துட்டேங்க. அதுக்காக ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்ருங்க. நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முந்தின நாளே கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வெத்தலை குங்குமம், அதுக்கப்புறம் மஞ்சள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நிறைய பேக்ஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேக்ஸு, அதுக்கப்புறம் சாக்லேட்டு, அப்புறம் வந்து இந்த மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி அழகான ரெட் கலர் ரோஸஸ்ஸு, இது எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ரோஸ் எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ணிட்டோம். ஏன்னா ஈரத்தோட நம்ம கவரில் போட்டோம்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவரில் நாங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த வெத்தலை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே சைடில் எங்கள் அம்மா வந்து விளக்கு மாவுக்கு மாவு வந்து பிசைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த சைடு வந்து ஒவ்வொன்றா பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் ஒன்று போட, செல்விமா ஒன்று போட, அப்புறம் மகந்த் ஒன்று போட, தாத்தா ஒன்று போடன்னு எல்லாருமே ஒன்றா வேலை செஞ்சு இதை வந்து பேக் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபைனலாக பேக் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு கோயிலில் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் பேக்கில் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து கோயிலில் செல்விமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பூஜை முடிச்சுட்டு உட்காந்துட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்கக்கிட்ட நேரடியாக போயிட்டு கொடுத்துட்ருந்தோம். அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் வருஷம் இந்த மஞ்சள் கயிறு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷமும் கொடுத்து ஸோ இந்த வருஷத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நாங்கள் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.